ஹாய் குட்டீஸ், நாம் முதலாம் வகுப்பு முதலாம் பருவத்திற்கான பள்ளி பாட புத்தகத்தை ஒரு வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஆலமரத்தில் விளையாட்டு, அப்புறம் கைவீசம்மா கைவீசு, இது எல்லாமே நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். இப்போ நானும் வருவேன் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கரடியோட குட்டி கதை. இந்த கதையில் அம்மாங்கிற ஒரு கரடியும் சின்னுங்கிற ஒரு குட்டி கரடியும் இருக்கும். ஓகே குட்டீஸ், நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அம்மா கரடி சொல்கிறாங்க, நான் கடைக்கு போகிறேன்னு. உடனே சின்னுங்கிற குட்டி கரடி சொல்கிறாங்க, நானும் வருகிறேன் அம்மா. சின்னு சொல்கிறான், பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன். அதோட அம்மா சொல்கிறாங்க, சரி சின்னு, வரிசையில் நில். வரிசையில் தான் இருக்க வேண்டுமா அம்மா? ஆமாம் செல்லம், அப்பொழுதுதான் இடித்து கொள்ளாமல் விரைவாக செல்ல முடியும். வண்டி நின்ற பின் இறங்கலாம். சரி அம்மா. அம்மா, எனக்கு பழம் வேண்டும். வாங்கலாம். இருபுறமும் பார்த்த பின் சாலையை கடக்க வேண்டும். இப்பவே சாப்பிடுவேன். கழுவிட்டு சாப்பிடு. குப்பையை குப்பை தொட்டியில் போடு. அதோ அங்கே இருக்கிறது, போட்டு விடுகிறேன். அம்மா, நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சின்னுவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க குட்டீஸ். வகுப்பறையில் முறைப்படி நடைபெறும் அன்றாட செயல்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவோம். இப்போ இந்த கதையில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு குட்டீஸ்? அம்மா கடைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, நானும் தான் வருவேன்னு சின்னு சொல்கிறான். பயணச்சீட்டை நான் தான் வாங்குவேன்னு சொல்கிறான். சரின்னு அம்மா சொல்லிடுறாங்க. வரிசையில் நிற்கணுமா அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்கிறாங்க, வரிசையில் தான் நின்று பயணச்சீட்டு வாங்கணும், அப்போ தான் எங்கேயும் இடிச்சிக்காமல் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எறும்பு கூட வரிசையில் தான் போகும். அதை மாதிரி நாம் எங்கே போனாலும் அப்படியே கும்பலாக போகாமல் வரிசையில் தான் போகணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வண்டி நின்னதுக்கப்புறமா தான் இறங்கணும். பஸ்ஸில் போகிறோன்னா இப்போ பஸ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா தான் இறங்கணும், முன்னாடியே இறங்கக்கூடாது. சரி அம்மா அப்படின்னு சின்ன சொல்லிடுறான். ரோட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோட்டுக்கு அந்தாண்டியே நின்றுக்கிட்டு எனக்கு பழம் வேணும் அப்படின்னு சின்ன சொல்கிறான். உடனே அம்மா சொல்கிறாங்க, நாம் ரோட்டை கிராஸ் பண்ணி சாலையை இருபுறமும் பார்த்த பின், ஏதாவது வண்டி வாகனம் வருதான்ட்டு இருபுறமும் பார்த்ததுக்கு அப்புறமா கடக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. கடையில் வாங்கின பழத்தை நான் இப்போவே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மா சொல்கிறாங்க, அதை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும், தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பிட்ணுன்னு அம்மா சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு தோலோ குப்பையோ எதையுமே கீழே போடக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் போடணும். நீங்களும் அந்த மாதிரி குப்பை தொட்டியில் போடுங்க கரெக்டாக. அதோ அங்கே இருக்கிறது குப்பை தொட்டி, குப்பையை நான் குப்பை தொட்டியில் போட்டுறேம்மா அப்படின்னு சின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். சின்னுவோட அம்மா சொன்னதை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? மேலும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.